ராணுவத்திற்கு எதிரான கருத்துக்கள் தெரிவித்ததாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு மார்ச் 24ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு உத்தரப்பிரதேச நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பாரத் ஜோடோ யாத்திரையின் போது இந்திய ராணுவத்திற்கு எதிரான கருத்துக்களை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசியதாக கூறி அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இது ராணுவத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக புகார்தாரர் குற்றம் சாட்டினார். இந்த வழக்கில் மார்ச் 24ஆம் தேதி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்ய இதுவே சரியான நேரம் என்று பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்ட 2024ஆம் ஆண்டிற்கான ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3 புள்ளிகள் சரிந்து 96வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் நடைபெற்று வரும் வான் மற்றும் இராணுவ கண்காட்சியில் இந்திய சீன எல்லை உள்ளிட்ட உயரமான பகுதிகளில் இயங்கும் வகையில் ALS-250 என்ற தற்கொலை தாக்குதல் ட்ரோன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவன தயாரிப்பான இந்த ட்ரோனில் பயன்படுத்தப்பட்டுள்ள அனைத்து வகையான நவீன அமைப்புகளும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் இராணுவ பயன்பாட்டிற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. வெவ்வேறு கால நிலைகளில் மிக குறுகிய ஓடுபாதைகளிலும் எளிதாக இயங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற நிலப்பரப்பு கொண்ட லடாக் உள்ளிட்ட இந்திய சீன எல்லைகளை கண்காணித்து தேவைப்பட்டால் எதிர் தாக்குதல்களை மேற்கொள்ள உதவியாக இருக்கும். இதன் ரேஞ்ச் 250 கிலோமீட்டராக உள்ளது. இராணுவ தேவைக்கு ஏற்ப டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் உட்பட இதர ஏவுகணைகளை பயன்படுத்தும் வகையில் இந்த ட்ரோனை உருமாற்றிக் கொள்ள முடியும். அது மட்டுமின்றி எந்தவித கால நிலைகளிலும் இலக்கை துல்லியமாக குறிவைத்து தாக்கி அழிக்கும் திறன் இதற்கு உண்டு. வெடிகுண்டுகள், வெடிமருந்து இடம்பெற்ற இந்த ட்ரோன் இலக்கை நெருங்கி துல்லியமாக இலக்கை எட்டும் வரை வட்டமிட்டபடி நோட்டமிடும். பிறகு இலக்கை தாக்கியதும் வெடித்து சிதறிவிடும். எனவே இதற்கு தற்கொலை ட்ரோன் என பெயரிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கும் நிதியை சுரண்டி முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான மேற்கு வங்க அரசு மிக பெரும் ஊழலில் ஈடுபட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார். பட்ஜெட் குறித்த விவாதம் லோக்சபாவில் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அவரது உரைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அதிருப்தி அடைந்த நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் 100 நாள் வேலை திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்டவற்றிற்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை முறைகேடாக பயன்படுத்தி தங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு திரிணாமுல் காங்கிரசார் பயன்படுத்தி உள்ளனர். மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்ததுடன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்தி உள்ளனர். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்தி வரும் மற்ற மாநில அரசுகளுக்கு இதுவரை 25,798 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. ஆனால் மேற்கு வங்கத்தில் இந்த திட்டம் முறைகேடாக நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளார். INX மீடியா வழக்கு சர்வதேச அளவில் தொடர்புடையது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் வெளிநாடு செல்ல அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது எங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் CBI தரப்பு முறையிட்டுள்ளது. சைபர் குற்றங்களை தடுக்க பண பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் போலி வங்கி கணக்குகளை அடையாளம் காண AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மெமரி கார்டு மற்றும் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆகியவற்றில் உள்ள தகவல்களை எவ்வாறு அகற்றுகிறீர்கள், அது குறித்த விவரங்களை தாக்கல் செய்யுங்கள் என்று தேர்தல் கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய வருமான வரி மசோதா பிப்ரவரி 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. பொலிவியா நாட்டில் தொடர் கனமழை பெய்து வருவதால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 24 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர் மழையால் 8 மாகாணங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ஒரு நாள் ரஷ்ய பகுதியாக ஆகலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இது குறித்து ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு பேசியுள்ளார். 3 ஆண்டுகால உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படலாம், மேற்கொள்ளப்படாமலும் போகலாம்.
உக்ரைன் ஒரு நாள் ரஷ்ய பகுதியாக மாறலாம், மாறாமலும் போகலாம் என்றும் பேசியுள்ளார். வரும் சனிக்கிழமை நண்பகலுக்குள் தங்களிடம் உள்ள அனைத்து பிணை கைதிகளையும் ஹமாஸ் அமைப்பினர் விடுவிக்காவிட்டால் அவர்களுக்கும் இஸ்ரேல் அரசுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். சிங்கப்பூரில் பயங்கரவாத தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் அரங்கேற வாய்ப்புள்ளது என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். உலகின் தலைசிறந்த 5 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சுமார் 45% மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கவில்லை. பாஜக ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய அனைத்து இந்திய குடிமக்களின் வீடுகளிலும் கேஸ் சிலிண்டர் உள்ளது. மன்மோகன் சிங் அரசு எரிபொருள், உரங்கள் மற்றும் உணவு மானியங்களுக்கு வாங்கிய கடனை அடைத்து வருகிறோம். இந்த நிதியாண்டில் 5,946 கோடி ரூபாய் வட்டி மற்றும் அடுத்த நிதியாண்டில் 3,544 கோடி ரூபாய் வட்டி பழைய கடனுக்காக செலவிட வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசாவில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட மருத்துவர்களை இஸ்ரேல் ராணுவம் துன்புறுத்துவதாக அவர்களின் வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.